Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. திருமணத்துக்கு முற்பாடு ஒரு ஆண் ஒரு பெண்ணை சந்திப்பது சம்பந்தமாக இஸ்லாத்துடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். இன்று உலகிலே அதிகமான வாலிபர்கள் மனம் பேசப்பட்ட அந்த பெண்ணுடன் அக்து ஜவாஜ் என்று சொல்லக்கூடிய திருமண ஒப்பந்தம் நடைபெறுவதற்கு முற்பாடு அவர்கள் பேசுகிறார்கள், தனிமையில் இருக்கிறார்கள், பிரயாணம் அழைத்து செல்கிறார்கள், ஹேண்ட்போனிலே பேசுகிறார்கள், SMS அனுப்புகிறார்கள். அதே போன்று இன்டர்நெட்டிலே ஸ்கைப் ஊடாக அது போன்ற தொடர்பு சாதனங்கள் ஊடாக பேசுகிறார்கள். குறிப்பாக சந்திக்க செல்கிறார்கள், தனிமையில் அந்த அறையிலே இருக்கிறார்கள். அதனை அந்த மணமகளுடைய தாயும் தந்தையும் மற்றவர்களும் அனுமதிக்கிறார்கள். இதனை இஸ்லாம் முற்றுமுழுதாக தடை செய்திருக்கிறது. அதிகமான ஆண்கள் இவ்வாறான தவறில் ஈடுபடுகிறார்கள், பெண்களும் இவ்வாறான தவறில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே இதனை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரியில் மேலும் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலும் பின்வரக்கூடிய அமைப்பில் அமையப்பெற்றிருக்கிறது. லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரா இல்லா மஅ ஸீ மஹ்ரம் வலா துஸாஃபிரு இம்ராஅத்துன் இல்லா மஅ ஸீ மஹ்ரம். ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் மஹ்ரமான ஆணுடைய துணையின்றி இருக்க வேண்டாம். அதே போன்று மஹ்ரமான ஆணுடனே அன்றி ஒரு பெண் பயணம் செய்ய வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு ஆண் இன்னொரு பெண்ணுடன் தனித்திருப்பதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய மஹ்ரமான ஆண்கள், தந்தை, உடன் பிறந்த சகோதரர்கள், இப்படியான அந்த மஹ்ரமான ஆண்கள் கூட இருக்க வேண்டும். அவர்களுக்கு முன்னால் தான் அந்த திருமணம் பேசப்பட்ட அந்த ஆண் அந்த பெண்ணுடன் இருக்க முடியும். தனித்த அறையில் இந்த மஹ்ரமான ஆண்கள் இல்லாத நிலையிலே அந்த பெண்ணுடன் கூட கதைத்து கொண்டிருப்பது, தனிமையில் இருப்பது, அது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டதாகும். திருமணம் பேசப்பட்ட பெண் மாத்திரமல்ல, அந்நிய பெண்ணாக இருந்தால் அந்த பெண்களுடன் தனிமையில் இருப்பது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஒரு பெண் மஹ்ரமான ஆணுடன் தான் அவளுடைய பிரயாணத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். தனிமையில் பிரயாணம் செய்யக்கூடாது என்பதையும் அந்த மேலே கூறிய ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அதிகமாக மார்க்கவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட, அல்லது மார்க்கத்திலிருந்து தூரமான நிலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட திருமணம் பேசப்பட்ட பெண்ணுடன் அக்து ஜவாஜ் என்று சொல்லக்கூடிய திருமண ஒப்பந்தம் நடைபெறுவதற்கு முற்பாடு பேசுகிறார்கள், தனிமையில் இருக்கிறார்கள். இது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முற்றுமுழுதாக தடுக்கப்பட்ட விடயமாகும். திருமண ஒப்பந்தம் முடிந்து உத்தியோகபூர்வமாக எங்களுடைய சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய, வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்தில் அல்லது திருமண வீட்டிலே இருவருடைய உறவினர்களும் வந்து பெரிதாக நடக்கக்கூடிய அந்த திருமண ஃபங்க்ஷன் இல்லாவிட்டாலும் அக்து ஜவாஜ் திருமண ஒப்பந்தம் முடிந்தால் அதுக்கு பின்னால் அந்த ஆணுக்கு அந்த பெண்மணி மனைவியை போன்று ஆகிவிடுகிறாள். அதுக்கு பின்னால் அந்த அக்து ஜவாஜுக்கு பின்னால் பேசுவதோ தனிமையில் இருப்பதோ தடை செய்யப்பட்ட விடயமல்ல. அதிகமாக இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய பாவங்களில்
மிக முக்கியமான ஒரு பாவமாக இந்த பாவம் இருந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்களும் தாய்மார்களும் மற்றவர்களும் இதனை பாராமுகமாக கவனிக்காமல் இருக்கிறார்கள். திருமணம் பேசப்பட்ட பெண் கூட இதை கவனிப்பதில்லை, ஆண் கூட கவனிப்பதில்லை. இதை முற்று முழுதாக நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் அதற்கு உதவி செய்வானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.